இன்னைக்கு காலையிலே vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க vlogக்குள்ள போகலாம். ஆப்பமாவு அரைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பண்ணியிருக்க அந்த ஆப்பமாவுக்கு வந்து சோடா உப்புலாம் சேர்க்கலைங்க. இதுக்கு வந்து அவல் வந்து சேர்த்தாலே போதும். அவல்னா பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் கிடையாது, தட்டை அவல் சொல்லுவாங்க. அது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் அந்த ஆப்பமாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிரைண்டரில் அரிசி வந்து பாதி அரைஞ்சதும் அதில் போட்டு அரைச்சி சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ஆப்பமாவு கிடைக்கும். இப்போ ஆப்பம் ரெடி. ஆப்பம்லாம் சர்வ் பண்ணிவிட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சிவன் ராத்திரி வர்றதுனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த படத்துல இருக்க சந்தனம், குங்குமம்லாம் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப சுத்தமாவே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து வாரம் வாரம்லாம் பண்ண மாட்டேங்க. சும்மா எதுக்கு பொய் சொல்லணும். அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாரி செஞ்சாலே போதும். ரொம்ப சுத்தமாவே இருக்கும். இந்த சாமி மேடை மேல மட்டும் தொடப்பம்லாம் யூஸ் பண்ணாம, இந்த மாரி ஒரு சுத்தமான துணியில பெருக்கி எடுத்துருங்க. அதுவே நல்லாருக்கும். அப்புறம் வந்து துணிய வந்து ஈரம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் தொடச்ச துணி வந்து போன வாரம் யூஸ் பண்ணது. இப்ப நீங்க பார்க்குறது வந்து புது துணி எடுத்து, அத நல்லா ரன்னிங் வாட்டர்ல நனைச்சு கொண்டு வந்துட்டேன். படம் துடைக்கும்போது எந்த லிக்விட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாரி நீங்க அழகா ஒரு சும்மா நார்மல் வாட்டர்ல தொடச்சு எடுத்த துணிய வச்சு தொடச்சிட்டாலே, நல்லா கிளீனா பளபளன்னு ஆயிடும். நான் அப்படிதான் எப்பவுமே பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்பவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன படங்கள் தான். இப்பவுமே எனக்கு வந்து நல்லா மெயின்டெயின் ஆயிட்டு தான் இருக்கு. நான் வந்து பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கேன். ரொம்ப படங்கள்லாம் போட்டு அடைக்கல. நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால பண்றதில்ல. இப்ப நான் தொடச்சது வந்து அ எங்களுடைய இந்த குலதெய்வ படம் தான். இது வந்து வடபழனி முருகர் படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டிக்கர் தான். எங்க வீட்ல வந்து அந்த செவர் இல்லாதனால, நாங்க அந்த மாரி ஸ்டிக்கர் ஒட்டி அதே வச்சுக்கிறோம். உங்க வீட்லயும் இது மாரி நடுவீடுலாம் வைக்க முடியல, டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கு அப்டின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்லயோ, அப்படி இல்லன்னா பெரிய பெரிய கோவிலுக்குலாம் போனீங்கன்னா, அங்க கூட பூஜை கடைகள்ல கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு விளக்கு வைக்கிற மண தான். இது வந்து நாங்க பாரிஸ் கார்னர் போயிருந்தப்ப, உங்கள எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. அங்க கந்தசாமி கோயில் இருக்கு. அந்த கந்தசாமி கோயிலாண்ட தான் வந்து இது மாரி பொருட்கள், பூஜை பொருட்கள்லாம் நெறைய விக்கும். அங்க தான் நாங்களும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இண்டியன்ஸ் கூட நெறையா யூஸ் பண்ணுவாங்க. பாரிஸ் கார்னர்ன்னு சொன்ன உடனே ஃப்ரான்ஸுக்கா போயிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடு மாப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் ஒரு 10 வருஷமாவே இந்த லைசால் லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில வந்து நெறைய ஃப்ளேவர்ஸ் வருது. ஐ மீன் ஃப்ராக்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா, அந்த ஜாஸ்மினு, அப்புறம் வந்து லெமன்ல வர ஃப்ராக்ரன்ஸு, அப்புறம் வந்து நீம் ஃப்ராக்ரன்ஸ் அது மாரி நெறைய ஃப்ராக்ரன்ஸ்ல வருது. நான் வந்து இந்த ரோஸ் தான் யூஸ் பண்றேன். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மாப் பண்ணும்போது நான் எப்பவுமே இந்த பூஜை ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா, நம்ம மத்த இடம்லாம் போட்டுட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா அவ்வளவா சுத்தப்படாது. இந்த மாரி பூஜை வேலைகள் செய்யறதிலே வந்து நெறைய மூட நம்பிக்கைகள்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல போகக்கூடாது, விளக்கு ஏத்தக்கூடாது.
அந்த மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு வந்து அவ்வளவா அதுலலாம் நம்பிக்கை இல்ல. இப்ப காலம் மாறிக்கிட்டு தான் வருது. அதே மாரி நம்ம சாமிக்கு படத்துக்கு போடுற அந்த பூவெல்லாம் குப்பையில போடக்கூடாது. அப்புறம் வந்து சாமி கிட்ட வந்து ரொம்ப பயபக்தியா இருந்துக்கணும். அப்படிலாம் மித்தெல்லாம் உலாவிட்டு இருக்கு. எனக்கு வந்து சாமி கிட்ட எந்த பயமும் கிடையாது. கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய தான் இருக்கிறாரே தவிர, நம்மளுக்கு கெடுதல் செய்யறதுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வீடெல்லாம் தொடச்சு சாமி கும்பிடும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு ஷேர் பண்ணணும். போன விளாக் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க் யூ. பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. பூஜை பொருட்கள்லாம் கழுவ ஆரம்பிச்சுட்டேன். உங்க வீட்ல இந்த மாரி குட்டி, குட்டி விக்கிரகங்கள்லாம் இருந்தா, ஜஸ்ட் ஒரு நல்ல தண்ணீல ஐ மீன் இந்த ரன்னிங் வாட்டர்ல விட்டு அலசி, அந்த குங்குமம், சந்தனத்தெல்லாம் மொதல்ல கழுவி எடுத்துருங்க. அப்புறம் நீங்க விருப்பப்பட்டா, ஏதோ ஒரு லிக்விட் கூட போட்டு கழுவிக்கலாம். இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் இது மாரி லிக்விட் போட்டு கழுவலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நான் முதல் சொன்ன மாரி தான். சாமி வந்து நம்மள தண்டிக்கிறதுக்கு இல்ல, நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி கழுவணுமோ, அது மாரி கழுவுனா மட்டும் போதும். வீட்ல பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி தான் வருது. அதனால விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். எப்பயும் நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல புளி போட்டு தான் விளக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்ல போர் வாட்டர் தான் வருதுன்னா, நீங்க வந்து கேன்ல வர அந்த மினரல் வாட்டர் கூட ஊத்தி கழுவிக்கோங்க. அது வந்து 2 வாரம் ஆனா கூட அந்த விளக்குலாம் வந்து கருக்காம நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த விம் லிக்விட் கொஞ்சமும், சபீனா கொஞ்சமும் போட்டு தான் நான் விளக்கெல்லாம் தேய்ப்பேன் எப்பொழுதுமே. இதுக்குன்னு தனியா பீத்தாம்பரி பவுடர் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்ல. வந்து இவ்வளவு மெனக்கிட்டு இந்த வேலைகள் செய்யணுமான்னு நெறைய லேடீஸ் வந்து நெனைக்கிறாங்க. நீங்க இந்த மாரி விளக்கெல்லாம் பளிச்சுன்னு தொலைக்கிட்டு, இந்த சாமி கும்பிடும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் பாருங்க. அது வந்து ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அது வந்து அனுபவிச்சவங்க ஐ மீன் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து தெரியும். யாரெல்லாம் என்னோட ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வந்து விளாக் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வரணும். வீடியோவ நல்லா ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி புது புது பொருள்லாம் உங்களுக்கு காட்ட முடியும். ஆனா, அதுலலாம் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைங்க. எனக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் வாங்கிட்டு, அதே மாரி உங்களுக்கும் அது யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு, அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா, அது மாரிலாம் ஷாப்பிங் விளாக்லாம் காட்டாம, இந்த பூஜை விளாக் காட்டுறதுக்கு காரணம், இப்ப புதுசா நியூலி மேரிட் ஆயிருக்க லேடீஸ்க்கும், அதே மாரி பிகினர்ஸ்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னால முடிஞ்சத காட்டணும்ன்ற ஒரே நோக்கம் தாங்க. அதுக்காக தான் இது மாரி பிஸியான ஐ மீன் ப்ரொடக்டிவான டேல கூட காலையிலருந்து கஷ்டப்பட்டு நான் விளாக் எடுத்து, இப்ப உங்ககிட்ட நான் காட்டிட்டு இருக்கேன். இந்த விளாக் வந்து என்னைக்கு உங்ககிட்ட வந்து சேரும்னு தெரியல. ஆனா வந்து நாளைக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, உலக மகளிர் தினம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன போல இருக்கிற லேடீஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த விளாக்ல வந்து முக்கியமா என் வாழ்க்கையில இருக்க 2 பெண்கள பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லப் போறது வந்து என்னுடைய அம்மா பத்தி தான். அம்மான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அ அதாவது வந்து அம்மான்னா, உங்க அம்மான்னா உங்களுக்கு பிடிக்கும். அவங்கள பத்தி பெருமையா தானே சொல்லப் போறீங்க. அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. ஆனா வந்து, அது வந்து நான் வாழ்க்கையில வந்து எல்லாம் அவங்க கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதால, அத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்க ஒண்ணும் பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலிலாம் கிடையாதுங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ கூட எங்க அப்பாவோட அந்த குறைஞ்ச வருமானத்துல நல்லா அழகா குடும்பம் நடத்தி, எங்களெல்லாம் வந்து படிக்க வச்சு, இன்னைக்கு முன்னேற்றி வச்சிருக்காங்க. ஆ அவங்க வந்து கஷ்டப்பட்ட நேரத்துல கூடவும், அ அப்பாவோட வருமானம் கம்மியா இருந்தா கூட, கூடவே எதனா சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க. இத சொல்றதுல எனக்கு ஒண்ணும் ஒரு வெட்கம்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அ முறுக்கு சுட்டு, அப்புறம்
அப்புறம் வந்து ஒரு 4 பேரு பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து சமைச்சு குடுத்து, அப்படிலாம் பண்ணி தான் எங்க குடும்பத்த வந்து முன்னேற்றி, இன்னைக்கு வந்து நானும், என்னுடைய தம்பிலாம் நல்ல நெலைமையில இருக்கறதுக்கு, அவங்க தான் முக்கிய காரணமா வந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னுடைய மகள். மகள் வந்து இப்ப தான் 18 வயசு ஆவுது. அதுக்குள்ள அவங்கள பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்பீங்க. மகளும் கூட இன்னொரு தாய்க்கு சமம்னு நான் நெனைக்கிறேன். அவ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க. நான் வந்து அவளுடைய அம்மான்னு சொல்றத விட, அவ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்றதுல தான் ரொம்ப பெருமை அடையறேன். ஏன்னா, அவ வந்து நல்ல ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி, +1, +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கா. நான் கூட வந்து படிக்கிற காலத்துல அது மாரிலாம் வரலங்க. இதுவே வந்து இப்ப இருக்கிற சோசியல் மீடியா இன்டராக்ஷன்ல பெரிய சாதனையா தான் நான் நெனைக்கிறேன். அதனால தான் அவள பத்தியும் குறிப்பிடணும்னு நான் நெனைச்சேன். என்னங்க போர் அடிக்குதா? இல்ல நீங்களும் ரிலேட் பண்றீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதேபோல அ ஒரு 20 வருஷம் ஹோம் மேக்கரா இருந்துட்டு, நானுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, YouTubeன்ற இந்த ஒரு பேராயுதத்த கையில எடுத்திருக்கேன். இத வந்து எனக்கு பெருமை வரணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இல்ல. என்ன மாரியே வந்து வீட்ல இருக்க பெண்கள் கூட நம்பளால எதுவுமே சாதிக்க முடியலேன்னு கவலையில இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்குன்றதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். நான் எல்லா விளாக்ல சொல்ற மாரி, லேடீஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு உங்களையே பிடிக்கும். இப்ப எவ்ளோ நெறைய படிக்காத லேடீஸ் கூட பூக்கட்டி, மாவாட்டி வித்து, எதேதோ பண்ணி ஏர்ன் பண்றாங்க. பாருங்க, உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே கிராசரிஸையும் அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் இந்த மந்த்லி ஷாப்பிங் கூட கிராசரிஸ் வாங்குறது சிக்கனமா எப்படி வாங்கலான்றத கூட நான் ஒரு முன்னாடி போட்ட வ்ளாக்ல போட்டிருக்கேன். வேணும்னா என் சேனல் பேஜ்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆ அதுல சேர்த்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பீங்க. இதுல ஒரு ரூ. 1000 ரூ. 500 நீங்க சேமிச்சா கூட, அத பேங்க்ல ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டா சேமிக்கலாம். அப்புறம் நகைச்சீட்டு கூட போடலாம். இப்போ அந்த ஆர்டிலாம் நீங்க கட்டுனீங்கன்னா, உங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து அத ஃபீஸ் கட்ட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டப்பாலாம் கொட்டிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் பக்கெட்ல எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். பக்கெட்லயோ இல்லன்னா உங்க வீட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லயோ போட்டு வைக்கும்போது, பொது பொருள்கள அடியில போட்டுட்டு, பழைய போன மாசம் வாங்குன பொருட்கள மேல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து வண்டு பிடிக்காம பழைய பொருட்கள வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு, புது பொருட்கள அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இந்த டப்பா வந்து நான் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 வந்து பூஜை பொருட்கள் போட்டு வைக்க பூஜை ரூம்ல வச்சுட்டேன். இன்னொன்னுத்துல வந்து இந்த மாரி ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு போட்டுட்ருக்கேன். பூஜா ரூம்ல வச்ச அந்த பார்ட்டிஷன் பாக்ஸ்ல குங்குமம், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அத எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்றத ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பார்த்து நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்வீட்டுக்கு குடுத்த அந்த ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ்ல தான் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சிருந்தேன். அது வந்து ரொம்ப பழசாயிட்டதால புதுசு வாங்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எண்ணெய்லாம் வைக்கிறதுக்குன்னு நான் ஒரு தனி ட்ரே வச்சிருக்கேன். அதுல தான் வந்து நானு நெய்யெல்லாம் போட்டு எடுத்து வச்சேன். ஏன்னா கரையாயிடும் கீழ வச்சா. அப்புறம் இந்த அஞ்சறை பெட்டி. இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டே கழுவி வச்சிருந்தேன். அப்புறம் அத எடுத்துட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, அந்த டோரையும் தொறந்து விட்டுக்கிறேன். கையோட கையா ஒரு ஒரு வேலையும் முடிச்சிரும்போது, நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சர பெட்டிலாம் எடுத்து, என்னதான் கழுவி காய்ஞ்சிருந்தாலும், ஒரு நல்ல துணியில தொடச்சிட்டு, அப்புறமா அதில ஸ்பைசஸ்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா கொட்டி வச்சுக்கலாம். நான் மொத்தம் 3 ஸ்பைசஸ் பாக்ஸ் வச்சிருக்கேன். 2 அஞ்சறை பெட்டியும், அப்புறம் நீங்க பார்த்த அந்த ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸும் வச்சிருக்கேன். ஒரு அஞ்சறை பெட்டியில பார்த்தீங்கன்னா, இது மாரி ஸ்பைசஸ் மிளகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு இதில வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு சில்வர் ஸ்பைஸ் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா,
இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கேன். மசாலா பொருட்கள் என்னென்னன்னா, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துலயும் 100 கிராம் கொட்டி வைக்கலாம். இன்னொரு ஸ்பைஸ் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிற அந்த மசாலா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 50 கிராம் தான் கொட்ட முடியும். இது மாரி ஒரே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல வைக்கும்போது, உங்களுக்கு ஈஸியா சமைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாரிலாம் கிராசரிஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பழைய பொருள்லாம் கண்லயே படுது. இது வாங்கியே வந்து 11ஆம் மாசம் போட்டிருக்கு. அப்புறம் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 2ஆம் மாசம் 20ஆம் தேதி போட்டிருக்கு. சரி இருந்தாலும் நடுவுல பார்த்தீங்கன்னா, வண்டுலாம் எதுவும் பிடிக்கல. அதனால அத இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். அத வந்து எந்த கண்டெய்னர்ல வேக வைக்கிறோமோ, அதிலே கொட்டி ஒரு காலையிலே ஒரு ஊற வச்சுக்கோங்க. அது மாரி ஊற வச்சுட்டோம்னாக்கா, அப்படியே நீங்க ஈஸியா சாயந்தரம் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா எடுத்து அந்த குக்கர்லயே நீங்க வேக போட்டுக்கலாம். ஈவினிங் போல பிள்ளைங்களுக்கு சுண்டலோ, இல்லன்னா சன்னா மசாலாவோ எதனா பண்ணி குடுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க. ஆர்கனைசேஷன் வேலைலாம் இந்த கிராசரி ஆர்கனைசேஷன் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. இது போல வந்து செல்ஃப்ல அழகா அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது கிடைக்கிற ரிலாக்சேஷனே தனி சுகந்தாங்க. எத்தன பேர் ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. நான் வந்து செல்ஃப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து முதல்ல மேல தான் இருந்தது. இப்போ வீடியோவுக்காக யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு தான் இப்ப மேல எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது மாரி அழகா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தொறந்து தொறந்து பார்க்குற சுகமே தனிதாங்க. என்னங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு எந்த கன்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ்லாம் கொண்டு வர முடியும். இருங்க எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்து சிவராத்திரி கொண்டாடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் படத்துக்கு வைக்கிறதுக்கு 2 சந்தனமும், அப்புறம் நல்ல தூய்மையான அந்த மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன். இதில கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு கரைச்சிக்கலாம். உங்க வீட்ல ஜவ்வாது அது மாரி வாசனை பொருட்கள் இருந்தாலும் போட்டு கரைச்சிக்கோங்க. சந்தனம் ஏன் மிக்ஸ் பண்றோம்னா, சாமி படத்துல இருக்கிற பொட்டு உதிராது. நீங்க 2 வாரம் படம் துடைக்கலனா கூட அந்த பொட்டு அழகா அப்படியே இருக்கும். நான் வச்சிருக்க இந்த செராமிக் பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவரு. இவர பத்திரமா வச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா, வாரம் நான் மகாலட்சுமி அம்மன் பூஜை பண்ணுவேன். அது ரொம்பவே நம்மளுக்கு பலன் கொடுக்கும். மகாலட்சுமி அம்மன் பூஜை பண்றதுக்கு தனி படம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. தனியே மகாலட்சுமி அம்மன் படம் வாங்கி கும்பிடாம, நம்ம வீட்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் இந்த பிள்ளையார் படத்திலேயே இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி தாயாரையே வணங்கி மனமுருகி கும்பிட்டோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா வேண்டுனத குடுப்பாங்க. கிழமைன்றதுனால இந்த மகாலட்சுமி அம்மன் பூஜையும் கூடவே சிவராத்திரி வந்ததால ரொம்ப விசேஷமா இதையும் நானு சேர்த்து கும்பிட்டுட்ருக்கேன். சிவன் ராத்திரின்றதுனால ஸ்பெஷலா எதுவும் வச்சு படைக்க அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. நம்ம வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத வச்சுட்டு ஜஸ்ட் சிவன மனசுல நினைச்சு கும்பிட்டாலே நம்ம வேண்டிய வரங்களை கண்டிப்பா அவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. சொந்த வீடு கனவு நிறைவேறணும், குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் படிப்புல முன்னேறணும், திருமண தடை, இது போல எல்லாத்துக்குமே வந்து நம்ம அவரை வேண்டனோம்னா அவர் நிச்சயமா நம்மளுக்கு கை கொடுப்பாரு. ஸ்பெஷலா எதுவும் பிரசாதம்லாம் நான் இன்னைக்கு பண்ணல. வீட்டுல இருந்த பொருளையே வச்சு சிவனை நினைச்சு நான் கும்பிட்டுட்டேன். பார்க்குற இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு வந்து எனக்கு எங்க அம்மா வீட்ல வாங்கி கொடுத்தது. இது வந்து இவ்வளோ நாள் நல்லா மெயின்டெயின் ஆகறதுக்கு காரணம் வந்து, நான் வந்து டூத் பிரஷ் வச்சு, அது இடுக்குல இருக்க அழுக்கெல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டு தான் விளக்குவேன். இந்த சில்வர் விளக்கு கூட அப்படிதான் நான் பண்ணி மெயின்டெயின் பண்றதால, அது பளபளன்னு இருக்கு. கூடவே விபூதியும் போட்டு தேய்ச்சோம்னா, சில்வர் விளக்குலாம் நல்லா வெள்ளையாவே உங்களுக்கு மெயின்டெயின் ஆகும். எங்க வீட்ல நான் யூஸ் பண்ற குங்குமம் நல்ல குவாலிட்டியான தாழம்பூ குங்குமம். குவாலிட்டியான குங்குமம்னா கண்டிப்பா அதுல வண்டு பிடிக்க தான் செய்யும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். குங்குமத்துல வண்டு பிடிக்காம இருக்கணும்னா, அதுல ஒரு 4 கிராம்ப போட்டு வச்சுட்டீங்கன்னா, எவ்வளவு நாள் ஆனாலும் வண்டு பிடிக்காது.
இது மாரி விக்கிரகங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா, துணி கட்டி தான் வைக்கணும். நெறைய வீடுகள்ல பார்க்குறேன். அதுல வந்து துணிலாம் கட்டாம வச்சிருக்காங்க. நம்ப எப்படி ட்ரெஸ் போடுறோமோ, அதே மாரி விக்கிரகங்களுக்கும் அலங்காரம் பண்ணி தான் வச்சு தான் நம்ப பூஜை பண்ணணும். முக்கியமா விநாயகருக்கு துணி கட்டி தான் நம்ப வச்சு பூஜை பண்ணணும். இது வந்து காசில வாங்கிட்டு வந்த அ ஒரு அன்னபூரணி சிலை. இது எங்க மாமியார் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. இந்த சிலை உங்க எல்லார் வீட்டிலயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். மகாலட்சுமி அம்மன் பூஜை பண்ணும்போது, அந்த அம்மன் இல்லனாலும், இந்த அம்மனையே மகாலட்சுமி அம்மனா நெனச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி போட்டு வச்சு, நம்ப கும்பிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஷீரடி சாய்பாபா வந்து, ஆ எங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது தான். அது ஷீரடிலேருந்து தான் அவங்க வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு சிவன் ராத்திரியோட ஹீரோவான இந்த சிவன பத்தியும் கண்டிப்பா சொல்லியே ஆவணும். சிவன் சிலை நாங்க காசு கொடுத்து வாங்கல. பீச்ல ஒரு கேம்ல எங்க பொண்ணு வின் பண்ணது தான். அவரு நம்ம வீடு தேடி வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூ கட்ட ஆரம்பிச்சுட்டேன். இந்த சாமந்தி பூ தான் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பூ வச்சாலே போதும். மல்லி, முல்லை அந்த மாரி பூக்கள விட, இந்த சாமந்தி பூ வந்து படத்துக்கு ஒண்ணு ஒண்ணு வச்சாலே போதும். இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் தான் இப்ப நானு கட்டிட்டு, அத வந்து கட் பண்ணி 2 2டா வச்சுடுவேன். வாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து சிவன் ராத்திரிய கும்பிட்டு பலன் பெறலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். சிவன் ராத்திரிக்குன்னு எந்த ஸ்பெஷல் பிரசாதம்லாம் நான் பண்ணல. வீட்ல இருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸே வச்சு மனசார கும்பிட போறேன். நீங்களும் உங்களால செய்ய முடியலனா வீட்ல இருக்கிற பொருளே வச்சு கும்பிடலாம். வீடியோ பார்க்குற நீங்களும் சிவன நெனச்சு என் கூட அரோகரான்னு சொல்லி, அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லி மனசால நெனச்சு கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பா நீங்க மனசுல நெனச்ச காரியங்கள அவரு கை கொடுத்து உதவுவாரு. சிவன் ராத்திரிக்கு அம்மன் பாட்டு ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு தான் சாமி கும்பிடுவேன். அந்த பாட்டு தான் ஓடிட்டுருந்தது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வாங்க சிவன நெனச்சு நம்ப சாமி கும்பிடலாம். நீங்களும் உங்க மனசுல நெனச்சிருக்கிற வேண்டுதல இங்க வச்சு கும்பிடுங்க. வீடியோல தான் கும்பிடுறோன்ற இது இல்லாம, மனசால மனமுருகி, நீங்க இருக்கிற இடத்திலே உக்காந்து கூட மனசுல நெனச்சு, என்னைக்கு பார்க்குறீங்களோ, அன்னைக்கு கூட நீங்க மனசால நெனச்சு கும்பிடுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.